ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட இளமர் குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விருச்ச ராசி நேயர்களே, ராசிநாதன் குரு 8இல் உச்சம் பெறுறாரு. 12 கூடிய செவ்வாய் ஆட்சி பெறுறாரு. 5 12 கூடிய செவ்வாய் ஆட்சி பெறுறாரு, குரு பார்வை பெறுறாரு. இது உங்களுடைய அமைப்பை பார்த்தோம்னா பொருளாதாரத்தில் ஒரு பழைய பாட்டு ஞாபகம் தான் வருது. தங்கவேல் பாட்டு. கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை, என் காதலி பாப்பா காரணம் கேட்பா, என்ன சொல்லணும் புரியலை. நல்லா ஆடி ஓடி சம்பாதிப்பீங்க, பணம் வரும், ஆனால் எங்கிட்டு போகுதுன்னு தெரியாது. விரயங்களாகும், வீண் விரை செலவுகள் ஏற்படும். அதனால் பொருளாதாரத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இப்போது சொல்கிறேன், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில், நல்ல வருவாயை ஏற்படுத்தும். ஆனால் அந்த வருவாயை சிக்கனமாக வைத்து கொண்டால் அது சிறப்பான மாதமாக அமையும் உங்களுக்கு. இல்லைன்னா வீண் விரை செலவுகள், இந்த அங்கே கொடுத்தேன் இங்கே கொடுத்தேன் வெளியே போனேன் அப்படிங்கிற வீண் விரை செலவுகள் ஏற்படும் மாதமாக அமையும். அது ஆன்மீக பயணமாக போயிட்டால் கூட பரவாயில்ல. அதுவும் வேறு செலவுகளை வந்துடும், மருத்துவ செலவுகளோ அல்லது வேறு செலவுகளோ, இல்லை இந்த அவர் கொடுத்தேன் கடன் கொடுத்தேன் வரலங்க அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். இல்லை அந்த கடனை வாங்கினுங்க அதை கொடுக்க முடியலங்க, இங்கிட்டு ஒரு ஆள் வாங்கிட்டு போயிட்டாருங்க என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால் பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா 10 கூடைய புதன் 11ல் இருப்பதும் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதும் பொருளாதார வேலை வாய்ப்பு தொழில் நல்லாயிருக்கும், அதில் குறையே கிடையாது. ஆனால் விரைய செலவுகள் ஏற்படும், சற்று கவனமாக இருக்க வேண்டும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சற்று நிதானமாக ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு குரு 8ல் இருப்பது 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்கல, ராசியை 12க்கு பார்க்குறாரு, அயனஸ்தானத்தை பார்க்குறோம். ஸ்லோவாக காரியங்கள் பூரா நடக்கும். திருமண வேலைகள் பூராமே ஸ்லோவான முறையில் நடக்கும். ஏன்னா அயனஸ்தானத்தை பார்க்குறது, குரு பார்க்குறது அது ஒரு நன்மையாக இருந்தாலும் காரியங்கள் பூரா தாமதப்பட்டு திருமண வேலைகள் பூரா நடக்குங்க இந்த கார்த்திகை மாதம். ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்கள் பூரா கணவன் மனைவி அலைச்சல் திருச்சல், இல்லை மனைவி கோச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, இல்லை இந்த மாதிரி அமைப்புகள் வரும். அவங்கள அனுசரித்து கூப்பிட்டு இல்லத்தரசியல் புறாமே கணவன் மனைவிகளை பொறுமையுடன் செயல்பட வேண்டும் இந்த கார்த்திகை மாதம். அதே இது படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள், நல்ல உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கு நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும். எல்லாமே நல்ல பொருளாதாரங்கள் வரவுகளில் குறையுங்கிறதே சொல்ல முடியாது. 8ல் குரு இருந்தாலும் உங்களுக்கு அது முறையாக பயன்படுத்தினால் நல்ல செலவாக நல்லதாக அமையும். அதுக்கு தான் சொல்கிறது, அந்த வருவாயை பூராமே ரியல் எஸ்டேட்டு அல்லது இடம் பொருளை போடுறது வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை இருந்தும் அதை பயன்படுத்த தவறி விடாதீர்கள் தனுசு ராசி நேயர்களே. இந்த தனுசு ராசி நேயர்கள் கல்யாண வயதில் இருப்போம் சற்று தாமதப்பட்டு முடியும். அதே குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய இருக்கும். இளைய உங்களுக்கு கீழே இருப்ப சகோதரன் சகோதரிகளால் வீண் விரை செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கும். தாய் தந்தையருக்கு உடல் ஆரோக்கியத்திலே அக்கறையும் கவனம் தேவை. அதாவது தாயார் தப்புறம் இருப்பவர்களுக்கு புறாமே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த ராசிக்காரர்கள் தனுசு ராசினர் வேலைக்கிழமை தேர்ந்து தட்சிணாமூர்த்திக்கு 2 நெய் தீபம் போட்டு சுண்டக்கால மாலை போட்டு அர்ச்சனை பண்ணி வருவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமர் குமரன். நன்றி, வணக்கம்.